ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனி வட்டியில் மாடல் 2 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாடல் 1ல் ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், அசல் ரூபாய் 6000 7 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி 3750 எனில் வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். SI = PNR/100. கொடுத்துருக்க டேட்டா எடுத்து எழுதிங்க. அதாவது அசல் கொடுத்துறாங்க, அசல் ரூபாய் 6000, அசல் வந்து 6000 ரூபாய் கொடுத்துறாங்க. ஆண்டுகள் வந்து கொடுத்துறாங்க, ஆண்டுகள் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு எழுதுவோம், என்னன்னு எழுதுவோம். நமக்கு தேவையானது பார்த்தோன்னா 6 தான் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. தனி வட்டி கொடுத்துறாங்க, SI வந்து 3780 ரூபா கொடுத்துறாங்க. அப்படியே இது ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும், அசல் நமக்கு தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், 6 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3780 = அசல் வேல்யூ 6000 ரூபாய் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 7 இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டிவைடட் பை 100. இப்போ இதை அப்படியே அடித்து போடுங்க. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல், மேலே இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். இந்த 6 அடிச்சுன்னா 1 6, இங்கே 6 36 வரும். மிச்சம் 1, இங்கே 1 இருக்குது, இங்கே 8 இருக்குது. மிச்சம் 1, இங்கே 8 இருக்குது. 3 18, இது அடிச்சிங்கன்னா 63 வருது. இது 7 போட்டாச்சுன்னா 1 7 9 63 வரும். நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% வருது. இதுதான் ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் சம், ரூபாய் 1500க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 252, வட்டி வீதம் காண்க. போன சம் மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ஆனால் ஒரே டிஃப்ரெண்ட் என்னென்னா 2 வருஷம் 4 மாதம் கொடுத்துறாங்க. இதுமாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவை. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயருக்கு மாற்றணும். இயருக்கு வந்து எத்தனை மாதம் கவுண்ட் பண்ணுங்கள். இயருக்கு 12 மாதம் வருங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 வருஷம் 24 மாதம் ப்ளஸ் ஒரு 4 மாதம், மொத்தமாக 28 மாதம் வருது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்துக்கிடுங்க. அசல் 1600 ரூபா கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம் 4 மாதம் சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு 24 மாதம் ப்ளஸ் இது ஒரு 4 மாதம், மொத்தமாக 28 மாதம் வரும். டிவைட் பை 12 போட்டால் இது வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 252 ரூபா. நமக்கு தேவையானது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தேவை. அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விதம் வந்து 252 ரூபா கொடுத்துறாங்க. ஈக்குவல் டு அசல் வந்து கொடுத்துறாங்க 1600 ரூபா இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 28/12, 12 போட்டுங்க, இன்ட்டு 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், இன்ட்டு 100 வந்து ஃபார்முலாவில் வருது. இதை அடித்து போடுங்க. அப்படியே இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல். இது 4ஆல் அடிச்சிங்கன்னா 3 12 4 16. இப்போ இது 4ஆல் அடித்து போடுங்க. ஒரு நாள் 4 6 நாள் 24, மிச்சம் 1 3 12 63 வருதுங்களா. இது இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். 4 28 9 63. இப்போ 6 இங்கே வச்சுக்கிட்டு மீதிலாம் என்னால் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே 6 மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3 வந்து என்னால் எடுத்துகிட்டு வந்தால் இது மல்டிப்ளையில் வந்துடும். 6 = 9 × 3 வந்துடும். இங்கே மல்டிப்ளையில் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடில் வந்துடும். இதை அப்படியே போடுங்க, சால்வ் பண்ணி போடுங்க. 9 3 27 டிவைட் பை 4. அதாவது அடித்து போட்டிங்கன்னா 6 நாள் 24 வரும். மிச்சம் 3 இருக்குது, அப்படியே 3/4 அப்படியே போட்டுக்கோங்க. விடை 6 3/4%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 12% தனி வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 6000 எனில் அசலின் மதிப்பு காண்க.
கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. அதாவது ஆறு வந்து 12% சொல்லிட்டாங்க. தனி வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம். தனி வட்டி பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அசல் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அசல் வந்து பி கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 நமக்கு தெரியும். இப்போ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 6000 ரூபாய் போட்டிங்களா ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆறு பார்த்தீங்கன்னா 12% கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100. இதை அடித்து போடுங்க. 52 100, 1 2 2, 25 2 50, 6 2 12. இப்போ இந்த ஆறையும் இந்த ஆறையும் அடிச்சிங்கன்னா 1 வரும். மீதி இருக்கிற 3 0 அப்படியே போட்டுங்க. 1000. இப்போ பி மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு மீதி நாடு அனுப்பிச்சிடுங்க. பி ஈக்குவல் டு 1000 × 25 எவ்வளோ வரும் பாருங்கள். 1000 × 25 25,000 ரூபா வரும். அசல் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா ஆன்சரு. அடுத்த கொஷின். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு 2 வருடங்களில் 3/4% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 210 எனில் அந்த அசல் தொகை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் மாற்றணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா எடுத்து எழுதுங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஆறு வந்து பார்த்திங்கன்னா 3 × 3/4 கொடுத்துட்டாங்க. தனி வட்டி பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு 210 ரூபா கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையானது பார்த்தோன்னா அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை 6 வந்து மாற்றுங்க. மிக்சட் ஃப்ராக்ஷன் இது வந்து மல்டிப்ளை பண்ணோம். 3 12, 12 இது ப்ளஸ் பண்ணணும் மேலே. 15/4, 15/4%. இது அப்படியே வச்சுங்க. 15/4% வந்திருக்கு 6. இப்போது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 210 ரூபா கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு அசல் வந்து கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கணும். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம். பர்சன்டேஜ் இங்கே 15/4 கண்டுபிடிச்சோம். 15 டிவைட் பை 4 × 100. ஃபார்முலாவில் ஒரு 100 வரும். இதை அப்படியே அடித்து போடுங்க. 2 2 4, 1 2 2. இது 5ஆம் வகுப்பில் அடிங்க. 25 100, 3 5 5. இது 3 இந்த 21 அடிக்கலாம். 7 3 21. மிச்சம் 0 இருக்குது. 0 போடுங்க. இப்போ பி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 70 இருக்குது. இங்கே டிவைடில் 2 × 20 இருக்குது. இது வந்து மேலே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அண்ணாண்ட போனால் மல்டிப்ளை ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணி போடுங்க. இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 72 140, 140 × 20 2800 ரூபா வரும். அசல் வந்து 2800 ரூபா. சரி வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். 5வது கொஷின். விஜய் என்பவர் ரூபாய் 10,000 5% வட்டி விதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினார். வைப்பு நிதினா நம்ம வந்து அசல்னு எடுத்துக்கணும். அசல் வந்து 10,000 ரூபாய் செலுத்தியிருக்காரு. வட்டி விதம் பார்த்தீங்கன்னா R ஈக்குவல் டு 5%. 5% வட்டி விதத்தில் செலுத்தியிருக்காரு. எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. மொத்த தொகை ஏ வந்து 11,000 கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைனா ஒன்றும் இல்லை. அதாவது கொடுத்துருக்க அசலும் வட்டி வரும்ல நமக்கு. எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 வட்டியும் சேர்த்தா தான் பார்த்தீங்கன்னா மொத்த தொகை வரும். அதாவது மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு எஸ்ஐ ப்ளஸ் அசல். நமக்கு தேவை வட்டி தான். இப்போ வட்டி மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஏ மைனஸ் பி வரும். இந்த பி என்னாடு வந்தால் மைனஸில் வந்துடும். எஸ்ஐ ஈக்குவல் டு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 11,000 கொடுத்துட்டாங்க மொத்த தொகை. மைனஸ் தொகை பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க அசல். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 1000 ரூபா வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 ரூபா. எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1000 ஈக்குவல் டு அசல் பார்த்திங்கன்னா 10,000 கொடுத்துட்டாங்க. இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க
ஆறு வந்து பார்த்திங்கன்னா 5% டிவைட் பை 100. இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இப்போ எண்ணை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இது 5 என்னென்னு வந்தீங்கன்னா n = 10 டிவைட் பை 5. வருஷம் பார்த்திங்கன்னா இது அடிச்சிங்கன்னா 2 வருஷம் வரும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம். 2 வருஷத்தில் தான் ஒரு மொத்த தொகையாக 11,000 பெறுவார். ஓகேங்களா? அடுத்து வினா, அதாவது டைப் 2ல் இதுதான் லாஸ்ட் கொஷின். லாஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. அசல் வந்து 1200 கொடுத்துட்டாங்க. எண்ணெய் வந்து 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1440 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 1440 மாறுதுன்னா மொத்த தொகைன்னு எடுத்துக்கணும் நம்ம. A = 1440 எனில் ஒரு ஆண்டுக்கு வழங்கப்படும் வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளை கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியும்னா, அதாவது நமக்கு வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா இதுலேருந்து இது கழிங்க. 1440லேருந்து 1200 போச்சிங்கன்னா மீதி 240 வரும். 240 தான் வட்டி. 240 = அசல் பார்த்தீங்கன்னா 1200 இன்ட்டு 4 வருஷத்துக்கு 6 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறேன். மீதி 12 அடிங்க. 1 12 12, 2 12 24, மீதி இங்கே 0 இருக்குது 20. 1 நாள் 4, 5 நாள் 20. 6 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வட்டி விதம் பார்த்தீங்கன்னா 5% வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் தனி வட்டியிலேருந்து மாடல் 3 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.